ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், 9 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். வீடியோவோட கடைசியில் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். 873.7 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவில் வந்திருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 3.78%, ஃபைனலாக 23,997.35 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே தொடர்ந்து சைட்வே வித் புல்லிஷாக அமைஞ்சது. 41 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாகவும் 9 ஸ்டாக் மட்டும் நெகட்டிவில் ட்ரேடிங் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50 ஹெட்மே பார்க்கும்போது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் மட்டும் இன்றைக்கி 10% எபோவ் போயிட்டு 10.14% க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கல், அதானி எண்ட், ஈச்சர் மோட்டார், இண்டிகோ இந்த 4 ஸ்டாக்கும் 8% எபோவ் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது கோல் இண்டியா மட்டும் 3.02% நெகட்டிவ்லையும், அதுக்கும் அடுத்து டெக் மஹேந்திரா 1.35% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது அதாவது நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் அண்டு நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியோட பாசிட்டிவ் வெயிட்டேஜுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எல்டி, ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டிக்கான பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே 150 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி என்னோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்ரிடே ரிலையன்ஸ் மட்டும்தான் செல் வெயிட்டேஜ் கொடுத்து நிஃப்டி கீழே கொண்டு வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ரிலையன்ஸும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் வரைக்கும் ரிலையன்ஸும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நெகட்டிவ் சைடு சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா, டெக் மஹேந்திரா, நெஸ்டல் இண்டியா, சன்பர்மா, ஹிண்டால்கோ இந்த 5 ஸ்டாக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இதில் குறிப்பாக கோல் இண்டியா நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அது பெரிய லெவலில் கிடையாது, ஒரு 6 பாயிண்ட் வரைக்கும் தான் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்குமே நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் தான். நெகட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா செக்டாருமே நல்ல பாசிட்டிவில் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து எல்லா செக்டாருமே நல்லா க்ரீனில் பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது 5% எபோவ் நிறைய இண்டெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ 6.69%, நிஃப்டி பேங்க் 5.67%, நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீஸ் 5.54%, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் 5.46%, நிஃப்டி ரியாலிட்டி 6.75%, நிஃப்டி கெமிக்கல் 3.45%, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 3.61%. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நல்ல பாசிட்டிவ் வந்திருக்கு இந்த செக்டார் அப்படின்றத பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது எப்பவும் போல் இன்றைக்கும் எஃப்ஐஐஸ் 2812 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. அதே நேரத்தில் டிஐஸ் 4168.2 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ப்ரீ மார்க்கெட்டில் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயந்தான், எப்போவுமே எஃப்ஐஐஸ் எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக டிஐ பை பண்ணங்களை மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக போகுன்றதை நான் அடிக்கடி என்னோடய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள், எஃப்ஐஐஸ் 2812 கோடி ரூபா தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஐஸ் 4168 க்ரோஸ் நல்ல பையிங் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப்ஐஐ செல் பண்ணதை விட டிஐஸ் வந்துட்டு ஒரு 1300 கோடி ரூபா அதிகமாக பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே நல்ல பாசிட்டிவில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 2.85%, நாஸ்டாக் 2.80%, S&P 500 2.51%, ரசல் 2000 2.97%, கனடா 1.15%, மெக்சிகோ 2.47%, யூகே 2.51%, ஃப்ரான்ஸ் 4.49%. எல்லா இண்டெக்ஸுமே நல்ல க்ரீனில் இருக்குது, அதுவும் 2% எபோவ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் 6.27% நல்ல பாசிட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 5.58% நல்ல பாசிட்டிவில் இருக்குது. இதுக்கான மூவ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட்டு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால ஹையஸ்ட் ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று மட்டும் ஓஐ ரேஷியோ பார்க்கும்போது 26% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கால் சைடு நெட்டாக பார்க்கும்போது 5,91,070 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 6,74,806 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது கால் சைடு காட்டிலும் புட் சைடு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 26,59,894 கான்ட்ராக்டு கால் சைடும், புட் சைடு 30,07,816 கான்ட்ராக்டும் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது கால் சைடு காட்டிலும் புட் சைடு 13% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நமக்கு இந்த டேட்டா காட்டுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டு வருவோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 23,900, 23,950, 24,000 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கால் சைடு ரொம்ப நல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்டாக செயல்பட்டுச்சு. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 23,900 கால் ஆப்ஷனில் 17,335 கான்ட்ராக்டும், 23,950 கால் ஆப்ஷனில் 14,083 கான்ட்ராக்டும், 24,000 கால் ஆப்ஷனில் 27,036 கான்ட்ராக்டும் ஓய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுவே புட் சைடு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 24,000 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 53,878 கான்ட்ராக்டும், 23,950 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 20,539 கான்ட்ராக்டும், 23,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 57,870 கான்ட்ராக்டும் நியூ ஓயை புட் சைடு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் கால் சைடு காட்டிலும் புட் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குது. அதேமாரி நெட்டாக பார்க்கும்போதும் கால் சைடு காட்டிலும் புட் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குதுன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்து நம்ம எஃப்ஐஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ கான்ட்ராக்ட் லாங் அல்லது ஷார்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கும்போது இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஸ் மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு 6,637 கான்ட்ராக்ட் லாங் பொசிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த ஷார்ட் பொசிஷனை ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க. 25,398 கான்ட்ராக்டு அவங்களோட ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 32,032 கான்ட்ராக்டு அவங்க லாங் பொசிஷனாக மாறி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 11,937 கான்ட்ராக்டு அவங்க நேக்கடாக பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம புட் ஆப்ஷனில் பார்க்கும்போது 32,317 கான்ட்ராக்டு புட் சைடு நேக்கடாக ரைட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸோட டேட்டா ரொம்ப கிளியராக ஒன் சைடு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்லேயும் லாங்கு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கால் ஆப்ஷனை நேக்கடாக பையிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து புட் ஆப்ஷனில் பார்க்கும்போது புட் ஆப்ஷனை நேக்கடாக ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது 3 சேர்ந்து ஒரே ட்ரெண்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எவ்ரிடே பார்க்குறவங்க புரிஞ்சிருக்கும். ஒரு சில நாட்களில் வந்து எஃப்ஐஸே கன்ஃபியூஷனில் இருக்காங்க, மார்க்கெட்டு ட்ரெண்டிங் தெரியாமல் ஷார்ட்டு லாங்குன்னு சொல்லி 2 மிக்சடாக வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒரே ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்தமாரி டேட்டா எவ்ரிடே கிடைக்காது. கிடைக்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் கிடையாது, நேத்திக்கான எஃப்ஐ டேட்டாவும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எவ்ரிடே ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். குறிப்பாக நேற்று என்னால் வீடியோ பண்ண முடியல ஒரு சில காரணங்களால். ஆனால் நேற்று மார்க்கெட்டில் நல்ல கேப் அப் நடந்துச்சு. அதனால் நேற்றுக்கான ஓயை எஃப்ஐஎஸ் எப்படி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு டைம் நாம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நேற்று 7ஆம் தேதி பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் 3,200 கான்ட்ராக்டு லாங் பொசிஷன் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த ஷார்ட் பொசிஷனை வந்து கவர் பண்ணிட்டாங்க. 5,827 கான்ட்ராக்டு அவங்களோட ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணிட்டு லாங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 9,027 கான்ட்ராக்டு லாங் பொசிஷனை தான் எடுத்திருக்காங்க. அப்போ எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டு பை ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு 7ஆம் தேதியே அவங்களோட பொசிஷனை கை மாற்றிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஷார்ட்டாக இருந்ததெல்லாம் கவர் பண்ணிட்டு லாங்காக மாற்றிக்கிட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். 8ஆம் தேதி மிகப்பெரிய கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்காங்க. ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்லேயும் லாங்கில் இருக்காங்க. கால் ஆப்ஷனில் வந்து நேக்கடாக பை பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷனை நேக்கடாக ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இது 3 சேர்ந்து ஒன் சைடாக இருக்காங்க. அதாவது மார்க்கெட்டு மேலே தான் போகும்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக இருக்காங்க. கன்ஃபியூஷனாக இல்லாமல் ட்ரெண்டிங்காக இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. இது எஃப்ஐஸோட டேட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து நாம் என்ன புரிஞ்சிக்கலான்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஎஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ட்ரெண்டிங்காக வச்சுருக்காங்க. அதாவது லாங் சைடு ட்ரெண்டிங்காக வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவில் இருக்குது. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். 3வது பாயிண்ட்டு, எஃப்ஐஎஸ் எவ்வளோ செல் பண்ணாங்களோ அதை விட ரொம்ப அதிகமாக டிஐஎஸ் இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டும் நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டு நேற்றுக்கான ட்ரெண்டு இன்றைக்கி அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் ட்ரேடிங் பண்ணுங்கள்.
அடுத்து நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணோம், இதை பற்றி எல்லாமே மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் மார்க்கெட்லேயே டீச்சிங் கொடுக்குறேன் நான். அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கும் போது லைவ் மார்க்கெட்லேயே கற்றுக்கிட்டு லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எமோஷ்னல் குறையும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மார்க்கெட்டு முடிஞ்சு வெட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சு கடந்த 1 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிங் நடக்கிறதும் எமோஷ்னல் கொடுக்குறதும் இந்த மாதிரி நடக்கும். அதனால் உங்களுடைய ட்ரேடிங்கை நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்லேயே கற்றுக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.